ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. மாணிக்யாத்ரி சமப்பிரபம் நிச்சருச்சா சந்திரஸ்தரக்ஷோகனம் ஜானுத்வயஸ்தகராம்புஜம் திரிணயனம் ரத்னோல்லசத்பூஷணம் பாஹுபியாம் திருத சங்கசக்கரமணிசம் தம்ஷ்டோல்ல சஸ்வானனம் ஜுவாலாஜிபுஹ முதக்ரகேஷ நிச்சயம் வந்தே நிருசிம்ஹம் பிரபும். நிருசிம்ஹ ஜெயந்தி அவசரத்தில் இருக்கும். இன்னைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு நிருசிம்ஹோபாசனைங்கிறது எல்லாருமே அவசியம் பண்ணணும். இப்படி ஒரு முக்கியமான நாளை கொண்டாடாமல் விட்டுட்டோம்னாலே அது நமக்கு பெரிய இழப்பு. நிருசிம்ஹாவதார மகிமை எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த கதையை இப்போ நான் பெருசாக சொல்லலை. ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன் உலகத்துக்கு ரொம்ப துன்பம் பண்ணிட்டு இருந்தான், அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தான். எம்பெருமான் வராகாவதாரம் எடுத்து பூமி பிராட்டி அவங்ககிட்ட காப்பாற்றி உலகத்தை ரட்சித்து அவனை வதம் பண்ணி அவனுக்கு ஒரு நற்கதியை ஏற்படுத்தினார். அதனால தான் வராக பெருமாளை பார்த்தாக்க மூக்கில் உலகத்தை உருண்டையா, பூமியை உருண்டையா மூக்கில் தாங்கிட்டு இருப்பார். இதுலேருந்தே வெள்ளக்காரன் ஜாகிரபியில் எழுதுறதுக்கு முன்னாலேயே புராணங்கள் தான் நமக்கு முதல்ல உலகம் உருண்டைங்கிறத சொல்லிக் கொடுத்தது. நமக்கு வெள்ளக்காரன் எதையுமே சொல்லிக் கொடுக்கல, அது தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அந்த ஹிரண்யாக்ஷனுடைய சகோதரனான ஹிரண்யகசிபு விஷ்ணு துவேஷியாகிறான். எல்லா கோயில்களையும் இடிக்கிறான், பக்தர்கள் எல்லாம் துன்புறுத்துறான். முக்கியமான விஷயம், அவன் தபசு பண்ணி 3 உலகத்தையுமே ஜெயிக்கிறான். பிரம்மா கிட்ட ஒரு பெரிய வரத்தையே வாங்குறான். இந்த வரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதனால நான் அதை பெருசாக சொல்லலை. இப்போ இதுல முக்கியமான விஷயம் நம்ம எதை பார்க்கணும்னா, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம். இதெல்லாம் பார்த்தா வள்ளுவர் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. ஏன்னா பிரம்மாவுக்கு தெரியாத அசுரன் அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய தபஸ் அப்படி. எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் வந்த போதிலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி பிரம்மதேவனை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கான் எத்தனையோ ஆயிரம் காலமா. அந்த தபசினுடைய பயனால இத்தனை சக்தி அவனுக்கு வாய்க்கப்பெற்றது. அத்தனை தேவர்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இப்படி இருக்கிறதுனால உலகமே ரொம்ப துன்பப்படுறது. ஹரிநாமம் எங்கேயுமே கேட்கல, உலகமே இருள் சூழ்ந்து இருக்கு. இவன் நினைக்கும் போதுதான் எல்லாமே நடக்கிறது. பக்தர்கள்லாம் துன்பப்படுறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இவனுடைய இல்லாள் பிள்ளையான் இருக்கும் போது நாரதருடைய ஆசிரமத்தில் இருந்தா. அப்ப நாரதர் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்ல அந்த அந்த சிசு கேட்கறது, பிரகலாதன் வயிற்றுல இருக்கிறபடியே அதை கேட்கறான். அதனால அந்த குழந்தை பிறந்த உடனேவே பெரிய பாகவதனாவும் விஷ்ணு பக்தனாவும் இருக்கு. அப்பாவானா பெரிய விஷ்ணு துவேஷியா இருக்கான், பையன் விஷ்ணு பக்தனா இருக்கான். தன்னுடைய சொந்த பையனா இருந்தாலும் விஷ்ணு பக்தி இருக்கிறபடியால அந்த பையனையும் பாம்பால கடிக்க வைக்கிறான், யானை விட்டு மிதிக்க வைக்கிறான், கடல்ல கல்ல கட்டி போடுறான், மலையிலேருந்து உருட்டி விடுறான். எல்லாத்திலிருந்தும் பிரகலாதன் தப்பிக்கிறான். ஒன்னால எப்படி தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய எம்பெருமான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கானே, அவனை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றான் பிரகலாதன். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கானா, இங்கேயும் இருக்கானா? ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்கான், உங்ககிட்டயும் இருக்கான், எங்கிட்டையும் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்கறான். ஆமா, இந்த தூண்லயும் இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். சொன்ன உடனே ஹிரண்யகசிபு தன்னுடைய கையால் அந்த தூணை ஒரு தட்டு தட்டுறான். தூண் 2 உடையுது. தூணை பிளந்துட்டு எம்பெருமான் நரசிம்மனா வெளியில வரான். அந்த உடனே ஹிரண்யகசிபு போர் புரிந்து பொன்பயரோ நாகத்தை கூறார்ந்த வள்ளுவீராள் கீண்டு அப்படிங்கிற மாதிரி அவனை வாசல் படியில வச்சு சாயங்கால வேளையில வதம் பண்ணி அவனுக்கு ஒரு நற்கதி ஏற்படுத்தி பிரகலாதனையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறது நிருசிம்ஹாவதாரம். நிறைய உபன்யாசகர்கள்ட்ட பலவிதமா இதை நீங்க கேட்டிருப்பேன். இந்த நிருசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா சம்பிரதாய ஆச்சாரியர்களுமே நிருசிம்ஹோபாசகர்களாக தான் இருந்திருக்கா. இது நமக்கு நல்லாவே தெரியுது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே கூட முதல் நாமா நிருசிம்மனுடைய தான். ஏன்னா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூத பவ்யா, அதுக்கப்புறம் வரக்கூடிய நாமா பூதாத்மா முக்தானாம் பரமாகதிங்கிறது எல்லாருக்கும் பொருத்தி சொல்லிடலாம். ஆனா முதல்ல ஸ்பஷ்டமா வந்தது நாரசிம்ஹவ புஸ்ரீமான் அப்படிங்கிற நாமா தான். அதனால சஹஸ்ரநாமத்திலே முதல் நாமா நிருசிம்மனுடையது. சங்கராச்சாரியாருக்கே ஒரு கஷ்டம்னு வரும்போது, என்னதான் மற்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே, ஒரு கஷ்டம்னு வரும்போது லட்சுமி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நிருசிம்ம ஜெயந்தி, அப்படிப்பட்ட எம்பெருமான நாம அவசியம் பூஜிக்கணும். அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய அகத்துல சாலக்கிராம பெருமாள் இருப்பார் கண்டிப்பா. அவருக்கு விசேஷமா சாயங்கால வேளையில திருவாராதனம் பண்ண வேண்டியது. நிருசிம்மோக்தமான ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணணும். அருளிச்செயல் நாலாயிர திவ்ய பந்தத்திலேயே நிருசிம்மனை குறித்து நிறைய பாசுரங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணலாம். இல்லை எங்காத்துல சாலக்கிராமமோ பெருமாளுடைய திருமேனியோ இல்லைன்னா கண்டிப்பா போட்டோ இருக்கும். நிருசிம்மனுடைய போட்டோவை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணணும். முக்கியமா அரளிப்பூ, அரளி புஷ்பம் எங்க கிடைக்கிறதோ அதை எடுத்து பூஜை பண்ண வேண்டியது. நிருசிம்மனுக்கு சுத்தமான தீர்த்தத்துல ஜலத்துல வெள்ளத்தை போட்டு சுக்குப்பொடியை போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு பானகம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அன்னைக்கு அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், அதை கண்டிப்பா நம்ம பண்ணணும். அப்படி எதுவும் இல்லை, கண்டிப்பா பெருமாளுடைய போட்டோவான எல்லாருடைய ஆத்துலையுமே இருக்கும். அந்த பெருமாளுடைய போட்டோவுக்கு அரளிப்பூவை சாத்தி நிருசிம்மனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பாசுரங்கள் எல்லாம் சொல்லி சேவிச்சு பானகத்தையானும் கண்ட்ரோல் பண்ணணும். அன்னைக்கு தினம் சாயங்கால தினம் சுவாதி நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு அனுஷ்டிப்பவர்களும் இருக்கார்கள், சதுர்த்தசியை முக்கியமாக கொண்டு அனுஷ்டிப்பவர்களும் இருக்கார்கள். அவரவர்கள் சம்பிரதாயப்படி அதை அனுஷ்டிக்கணும். அதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு நிருசிம்ஹாவதார விஷயங்களை எல்லாருமே உட்காந்து பேசணும். குழந்தைகளுக்கு கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளா இருந்தா நிருசிம்ம நரசிம்ம நரசிம்மன்னு சொல்லணும் அந்த குழந்தைகளை. ஸ்திரீகள் மிச்ச புருஷாள்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணணும் நிருசிம்ம ஸ்தோத்திரங்களை. ஏன்னா எல்லா ஆச்சாரிய புருஷாளுடைய திருமாளிகையிலையும் பெரும்பாலும் லட்சுமி நிருசிம்மன் தான் ஆராதன மூர்த்தியா இருப்பார். அதனால கண்டிப்பா அந்த நிருசிம்ம ஜெயந்தி அப்படிங்கறது நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரினா அந்த இடத்துல பெரிய கேள்விக்குறி இருக்கு. யதா சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னா யாருக்கு அது? யாருக்கு ஒண்ணுமே இல்லையோ, யார் அப்படி ஒரு தரித்திரத்தில் இருக்கேனே பெருமாளே நான் என்ன பண்றேன், நீ கவலைப்படாத, நீ உன்னுடைய சுத்தமான மனசத்தான் நான் பார்க்குறேன், இதை கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் சாதம் கிருத்தம் நெகிழ முது சாற்று முது கரிய முது அப்புறம் திருப்பணியாரம் பண்ணி சாப்பிட்றேன், திருக்கண்ண முது ததி இது எல்லாத்தையும் விட்டு எல்லாரையும் வச்சு நான் சாப்பிட்டுட்டு இல்லை நான் மனசு சுத்தத்தோட நான் உட்காந்து ஜபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணலாம் இல்லை, மனசு சுத்தத்தோட பெருமாள்கிட்ட ஒரு பூவை மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னா சொல்லக்கூடாது. உன் மனசு சுத்தமாக இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? அது நாமளே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட நம்ம யார் மேலேயும் கோவப்படாமல் இருக்கோமா, யாரை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கோமா,
நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் பேசுறோமா, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசாம இருக்கோமா, நம்ம ஆத்துல கரண்ட் போயிடுனாலே முதல்ல பக்கத்தாத்துல கரண்ட் போயிருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் திருப்தி அடைகிறோம். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாம இருக்கும் போது இப்போ மனசு சுத்தம்னா என்னன்னா, பிரகலாதன் எங்கேயும் எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு சொன்னதுதான் மனசு சுத்தம். அவன் இப்போ மணியை பார்த்தாலுமே அவனுக்கு வந்து அதுல ஒரு கடிகாரத்தை பார்த்தாலும் அதுல மணி தெரியாது, எம்பெருமான் தான் தெரியுமா. நமக்கு அப்படிலாம் இல்லை. அதனால நம்ம எல்லா அனுஷ்டானத்தையும் யதாசக்தி அனுஷ்டிக்கணும். அந்த யதாசக்திங்கிறதுக்கு என்ன விஷயம்னா, என்னால முடியலை அப்படிங்கிற காரணத்தை எதை வச்சு நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும். இந்த சூழ்நிலையையும் நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் போட்டுக்கணும். இதுல சோம்பேறித்தனத்தை எவ்வளவு காரணமா காட்டுறோங்கிறதையும் நம்ம போடணும். நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய சூழ்நிலை மைனஸ் சோம்பேறித்தனம், இதுதான் நம்மளுடைய சக்தி. இந்த சக்திக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நம்ம அனுஷ்டிச்சே ஆகணும். அவரவர்கள் எப்படி முடியுமோ. ஏன்னா பிரகலாதன் வந்து பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அவ திராகி திராகி பாகி பாகி ரக்ஷய ரக்ஷய தேஹி தேஹி க்ஷரம் ஹும் பட் ஸ்வாஹான்லாம் சொல்லி ஜபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஞாசம் அங்க ஞாசம் கரண் ஞாசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல. வரஹன்னு கூட சொல்லல, நிருசிம்மன்னு கூட சொல்லல, நாராயண நாராயணன் தான் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா குழந்தை. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறவர்கள் இதெல்லாம் கண்டிப்பா அனுஷ்டிச்சே ஆகணும். இதெல்லாம் முடியலையே, எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னா ஸ்லோகத்தை கண்டிப்பா பாராயணம் பண்ணியே ஆகணும். அதுவும் முடியலன்னா தமிழ்ல இருக்கு நிருசிம்மனை பத்தி எத்தனையோ விஷயங்கள், அதை கண்டிப்பா நாம ஜபிச்சே ஆகணும், பாராயணம் பண்ணியே ஆகணும். ஏன்னா மனுஷனால இயற்கைக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காகத்தான் எம்பெருமானுடைய சினத்துக்கு ஆளாகி இப்படி ஒரு பெரிய துர்பிக்ஷத்துல நம்ம நாடு இருக்கு, உலகமே இருக்கு. அதனால நாங்க ஒன்றும் அப்படிலாம் பண்ணல, நாங்களாம் ரொம்ப நல்ல வாழ்னா, இப்படிலாம் யாரோ ஒருத்தர் பண்ணிப்பா அதனால தான் இப்படி இருக்குன்னு நினைச்சு அப்படிலாம் பண்ணினவா நான் பண்ணினதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோ, இதுல இருந்து எங்களை விடுவிச்சிருன்னு கேட்டுக்கோங்க. நாங்க ஒன்றும் அப்படிலாம் பண்றது இல்லையே, பிறந்ததுலேருந்தே நல்ல காரியத்தை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இப்படிலாம் பண்ணிருப்பா போல் இருக்கு, அதனால தானே எம்பெருமானே இப்படி கோவப்படுற, இயற்கைக்கு விரோதமா எத்தனையோ பேர் செயல்படுறா போல் இருக்கு, அவளுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நீங்க பண்ணிருந்தா நீங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்க பண்ணலைன்னா பண்ணினவாளுக்காக நீங்க எம்பெருமான பிரார்த்திங்கோ. அதனால கண்டிப்பா நிருசிம்ம ஜெயந்தி அனுஷ்டானத்தை எல்லாரும் பண்ணணும். அதுல